வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஆர்ஆர்பி அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டிக்காக 32,438 போஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலாக. சரியா? அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம். சரிங்களா? இதில் டேட் ஆஃப் இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் டிசம்பர் மந்த், அதாவது 28/12/2024 சொல்லியிருந்தாங்க. சரியா? இது மாதிரி ஆர்ஆர்பி வந்துட்டு குரூப் டிக்காக நாங்கள் ஜனவரி மந்த் வந்து நோட்டீஸ் பப்ளிஷ் பண்ண போகிறோம் அஃபிஷியலா அப்படின்னு சொல்லிட்டு வேக்கண்டோட சொல்லியிருந்தாங்க. அதைத்தான் இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரியா? அதாவது டேட் ஆஃப் பப்ளிகேஷன் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு தான் 21/1/2025. சரிங்களா? அடுத்ததா ஓப்பனிங் டேட் அண்ட் டைம் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/1/2025. அன்னையிலேருந்து நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா வியாழக்கிழமைலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? அடுத்தது க்ளோசிங் டேட் அண்ட் டைம் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன். லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/2/2025. சரிங்களா? நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் கடைசி போக போக சர்வர் ரொம்ப பிஸி ஆயிடும். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடும். சரிங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு முன்கூட்டியே பண்ணுங்க. சரியா? அடுத்த பாருங்க, டேட் ஃபார் அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் ஆஃப்டர் க்ளோசிங் டேட். அதாவது இந்த கடைசி நாளைக்கு அப்புறம் எவ்வளவு நாளைக்கு நீங்க பேமெண்ட் பண்ணலாம். ஏதாச்சும் பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா எவ்வளவு நாள் வரைக்கும் பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா அப் டு 24/2/2025 வரைக்கும் நீங்க பேமெண்ட் பண்ணலாம். சரியா? முடிஞ்ச அளவுக்கு நீங்க அப்ளை பண்ணும் போதே பேமெண்ட் பண்ணிருங்க. ஏன்னா பேமெண்ட் பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிடும். சரியா? அதனால முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணும் போதே பேமெண்ட் பண்ணிருங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, டேட் அண்ட் டைம் ஃபார் மாடிஃபிகேஷன் விண்டோ ஃபார் கரெக்ஷன்ஸ் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் பேமெண்ட் ஆஃப் மாடிஃபிகேஷன் ஃபீஸ். சரிங்களா? அதாவது நீங்க இந்த டேட்குள்ள அப்ளை பண்றீங்க, ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அதுல இருக்கிற கரெக்ஷனை பண்ணணும் அப்படின்னா 25/2/2025 டு 6/3/2025 வரைக்கும் மாடிஃபிகேஷனுக்கான விண்டோ ஓப்பன்ல இருக்கும். நீங்க அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரி, அந்த தப்பை நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனா பாருங்க, அது ரொம்ப முக்கியம், மாடிஃபிகேஷன் ஃபீ பே பண்ற மாதிரி இருக்கும். சரியா? அந்த ஃபீயை வந்துட்டு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த டேட்குள்ளேயே கவனமா பண்ணிடுங்க. சரியா? தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபீ பே பண்ணி தான் அதை கரெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுலயும் பாருங்க, ப்ளீஸ் நோட் டீடைல்ஸ் ஃபைல்டு இன் கிரியேட்டிவ் அண்ட் அக்கௌண்ட் ஃபார்ம் அண்ட் சூசன் ரயில்வே கேனாட் பி மாடிஃபைடு. சரியா? இப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம 2 டீடைல் கொடுப்போம். ஒன்று வந்து மெயில் ஐடி கொடுப்போம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுப்போம். சரியா? அதை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா மாடிஃபை பண்ண முடியாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்டட் ரயில்வே. சரியா? நம்ம வந்துட்டு ரயில்வே வந்து சூஸ் பண்ணிருப்போம் இல்லையா, அதையும் மாடிஃபை பண்ண முடியாது. அப்போ இந்த 3 டீட்டெயிலை மாடிஃபை பண்ண முடியாது. அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்காக கொடுக்குற மெயில் ஐடியும் மொபைல் நம்பரையும் மாடிஃபை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்க செலக்ட் பண்ண ரயில்வேவையும் நீங்க மாடிஃபை பண்ண முடியாது. இதை தவிர மற்ற இன்ஃபர்மேஷனை நீங்க மாடிஃபிகேஷன் ஃபீ பே பண்ணி நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரிங்க, அடுத்த ஸ்லைட் பார்க்கலாங்களா? அடுத்து பாருங்க, நம்ம இது முன்னாடி சொன்னதுதான், அதாவது 25/2/2025 இருந்து 6/3/2025 வரைக்கும் இந்த மாடிஃபிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். நீங்க வந்து 250 rupees பே பண்ணி, அதாவது பாருங்க நான் ரீஃபண்டபிள். சரியா? 250 rupees பே பண்ணி நான் ரீஃபண்டபிள் அப்படின்னா அந்த தொகையை திரும்ப கொடுக்க மாட்டாங்க. சரியா? அதனால முன்னாடியே பண்ணும்போது கரெக்ஷன் இல்லாம பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? எந்த கரெக்ஷனும் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணனீங்க அப்படின்னா நீங்க வந்து 250 rupees வந்து ஃபீ பே பண்ணி தான் மாடிஃபை பண்ற மாதிரி இருக்கும். சரியா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அப்புறம் சூசன் ரயில்வே, இந்த 3ஐயும் நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா மாடிஃபை பண்ண முடியாது. சரியா? எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. சரிங்களா? அடுத்ததா குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா 10th பாஸ் அல்லது ஐடிஐ அல்லது ஈக்குவலண்ட், ஐடிஐக்கு ஈக்குவலண்டா அல்லது நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் கிராண்டட் பை நேஷனல் கவுன்சில் ஃபார் வெக்கேஷனல் ட்ரைனிங். சரியா? இந்த இதில் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னாலும் இந்த குரூப் டிக்கு நீங்க அப்ளை பண்ணலாங்க. சரியா? அல்லது 10th நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே குரூப் டிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா அப்ரிவேஷன்ஸ். சரியா? இப்ப எஸ்என்டி அப்படின்னா என்னன்னா சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். சரியா? அடுத்து பாருங்க, விஐனா விசுவலி இம்பேர்டு, அடுத்தது ஹெச்ஐனா ஹியரிங் இம்பேர்டு. சரிங்களா? இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா நீங்க வந்து பிசிக்கலி சேலஞ்சு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வேக்கன்ஸ் என்ன அப்படிங்கிறத இது மாதிரி விஐ தான் போட்டிருப்பாங்க. இப்போ வந்துட்டு 03 விஐ அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா விசுவலி இம்பேர்ட் பர்சனுக்கு இந்த இதுல வந்து 3 வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரியா? அதுதான் வந்துட்டு இந்த அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரியா? நீங்க அப்ளை பண்றதுல டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க இந்த இதை பார்த்துட்டு உங்களுக்கான வேகன்சி இருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஓகேங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். இதுல பாருங்க, சதர்ன் ரயில்வே சென்னை, இதுக்கான வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் தான் இது. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா அன்ரிசர்வ்டுக்கு பாத்தீங்கன்னா 1089 கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா
397 கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 228 கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 698 கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 279 கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2694 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் நீங்கள் சர்வீஸ் மேனாக இருக்கீங்கனாலும் உங்களுக்கும் தனியாக வேக்கன் கொடுத்துருக்காங்க 540. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க, ரயில்வேல முடிச்ச அப்பண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் 540 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதில் நம்ம முக்கியமாக பாருங்க, இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா A2 கேட்டகரி கேட்குறாங்க. சரியா? மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா A2 கேட்குறாங்க. இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா A3 கேட்குறாங்க. சரிங்களா? மற்றதுக்கெல்லாம் நீங்க B1 C1 முடிச்சிருந்தாவே போதும். இந்த மினிமம் வந்து இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து உங்களோட விஷன் ஸ்டாண்டர்டு இந்த அளவில் இருந்தாவே போதும். இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா A2 கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா A3 கேட்குறாங்க. சரியா? நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த A2 A3 எல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஓகேங்க. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி. இனிஷியல் பே, பேசிக் பே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 18,000 இருக்கும். இது கூட அலவன்ஸ்லாம் சேர்ந்து உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரி எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஹேண்ட் சேலரி உங்களுக்கு அப் டு 25,000 ப்ளஸ் வருங்க. சரிங்களா? அப் டு 25,000 வரைக்கும் இன்ஹேண்ட் சேலரியே கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததுக்கு ஏஜ் வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். 18லேருந்து 36 கொடுத்துருக்காங்க. நம்ம இதை டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? அடுத்த ஸ்லைடில் டோட்டல் வேகன்சி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 32,438 வேகன்சிஸ். சரிங்களா? அடுத்து பாருங்க, அடுத்தது இதில் ப்ரிஸ்கிரைப்டு ஏஜ் இன் நார்மல் கோர்ஸ். சரியா? பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 தான். ஆனால் கோவிட்னால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் வந்துட்டு அப்பர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ அப் டு 36 இயர்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? இது அதாவது 36 இயர்ஸ் வரைக்குமே நம்ம அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, இதில் ஓபிசி நான் கிரிமினல் ஏரியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 இயர்ஸ். சரியா? அப்படின்னு என்ன அர்த்தம்னா 36 + 3. அப்போ பாருங்க, அவங்க எவ்வளோ தூரம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 39 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இப்போ அதே எஸ்சி எஸ்டியா இருக்காங்க அப்படின்னா 36 + 5 இயர்ஸ், அப்போ அப் டு 41 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதே வந்துட்டு சர்வீஸ் மேனாக இருக்காங்கன்னா அவங்க சர்வீஸ்லேருந்து டிரெக்ட் பண்ணிட்டு அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. யாருக்குன்னா அன்ரிசர்வ்டுக்கும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கும். அடுத்தது ஓபிசியில் நான் கிரிமினல் ஏருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்வீஸ்லேருந்து டிடெக்ட் பண்ணிட்டு 6 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அடுத்து எஸ்சி ஆர் எஸ்டியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு அப் டு 8 இயர்ஸ் வரைக்கும் அவங்க சர்வீஸ் லென்த் போக 8 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. சரியா? அடுத்தது பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு ஆர் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்காங்கன்னா அப் டு 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசி நான் கிரிமினல் ஏரியா இருக்காங்கன்னா 13 இயர்ஸ். எஸ்சி ஆர் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா? சரி, ஓகேங்க. பாருங்க, இதெல்லாம் என்ன எந்த டேட் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் 1/1/2025 படி. சரிங்களா? இப்போ அடுத்ததா பாருங்க, இப்போ அன்ரிசர்வ்டு ஆர் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2/1/1989 இந்த டேட்லயோ அல்லது இதுக்கு பிறகு பிறந்தவங்களா இருக்கணும். அப்பதான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். சரியா? அதுவே ஓபிசி என்சிஎல் அதாவது நான் கிரிமினல் ஏரியா இருக்காங்க அப்படின்னா இந்த டேட்டோ அல்லது இதுக்கு பின்னாடி பிறந்தவங்களா இருந்தாங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பிறந்திருந்தாங்க, இப்போ 1/1/1986 பிறந்திருக்காங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? அதனால அப்ளை பண்ணும்போது கவனமா பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, அதே எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2/1/1984 இந்த தேதிக்கோ அல்லது இதுக்கு பின்னாடி பிறந்தவங்களா இருக்கலாம். அதான் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, நாட் earlier than, இதுக்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரிங்க, ஓகேங்களா? லோயர் லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு 1/1/2007 ஃபார் ஆல் கேட்டகரிஸ். சரிங்களா? அதாவது இந்த தேதிக்கு பிறகு பிறந்திருக்கூடாது, 1/1/2007க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். சரியா? அப்பதான் அவங்க சொன்ன ஏஜ் மாதிரி இந்த 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். சரி, அதனால தான் அதை சொல்லியிருக்காங்க. அதாவது 1/1/2007க்கு முன்னாடி பிறந்திருக்கூடாது, சாரி இதுக்கு பின்னாடி பிறந்திருக்கூடாது, இதுக்கு முன்னாடி பிறந்திருக்கூடாது, இந்த தேதிக்கு பின்னாடி பிறந்திருக்கூடாது. சரிங்களா? சரி, ஓகேங்க. நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். அடுத்த பாருங்க, எக்ஸாமினேஷன் ஃபீஸ். கேண்டிடேட்ஸ் அப்ளைங் ஃபார் the post of SEN have to pay the prescribed fees as per the category detail below. சரிங்களா? இப்போ பாருங்க, இதில் 500 rupeesங்க. சரிங்களா? அதாவது இவங்களை தவிர யார் அப்படின்னா பிடபிள்யூடி,
பிடபிள்யூடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எஸ் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ், எஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸ். சரியா, இவங்களுக்குலாம் 250. இவங்கள தவிர மற்றவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் பே பண்ணுறதுல 400 ருபீஸ் என்ன அப்படின்னா ரீஃபண்டட். நீங்கள் ஒன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டீங்க, அதாவது சிபிடி எக்ஸாம் அப்பியர் ஆயிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு 400 ருபீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சரியா, அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஒன்ஸ் அவங்க சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னாவே அவங்களுக்கு 250 ருபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அவங்க கட்டின முழு ஃபீஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, சரிங்க. அடுத்து பாருங்க, அடுத்தது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். சரியா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுவோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து நமக்கு எலிஜிபிள் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு நமக்கு கால் லெட்டர் அனுப்பிச்சு விடுவாங்க. ஒன்ஸ் நம்ம இந்த டெஸ்ட்லையும் எலிஜிபிள் ஆகிட்டோம் அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. சரி, அதான் பெட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டிவி நடக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். சரியா, இது மாதிரி 4 ஸ்டேஜஸாக நம்ம ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்குங்க. சரிங்களா, சரி. அடுத்ததில் பாருங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். சரியா, பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மொத்தமாக டூரேஷன் வந்து 90 மினிட்ஸ் இருக்கும். இதில் ஜென்ரல் சயின்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல இருந்து 30 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து 20 கொஸ்டின்ஸ், ஆக மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா, நமக்கான டைம் வந்துட்டு 1.5 hours. சரியா, இதுல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க் இருக்கு. நீங்க இன்கேஸ் தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/3 மார்க் வந்துட்டு நெகட்டிவ் மார்க் இருக்கு. சரியா, 1/3 மார்க் வந்துட்டு நெகட்டிவ் மார்க் இருக்கு. அதனால நீங்க அட்டன் பண்ணும்போது கவனமா பண்ணுங்க. சரிங்களா, சரிங்க. அடுத்தது பாருங்க இதுக்கான சிலபஸ். இப்போ மேத்தமெட்டிக்ஸ்ல நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸ், டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், எல்சிஎம், ஹெச்எஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், simple and compound interest, profit and loss, algebra, geometry and trigonometry, elementary statistics, square root, age, calculations, calendar and clock, pipes and crystals, etc. சரியா, இது எல்லாத்துக்குமே நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். சரியா, அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். சரியா, நீங்க அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இதுக்கு எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். சரியா, வித்தின் 30 செகண்ட்ஸ்க்குள்ள எப்படி சம்ஸை சால்வ் பண்றது அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கான வீடியோ லிங்க்கும் நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். வேணுங்கிறீங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, அடுத்தது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா அனாலஜி, ஆல்பபெட்டிக்கல் அண்ட் நம்பர் சீரிஸ், கோடிங் அண்ட் டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், லாகிசம், ஜம்பிளிங், வென் டயக்ராம், டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் சஃபிஷியன்சி, கன்க்ளூஷன்ஸ் அண்ட் டெசிஷன் மேக்கிங், similarities and differences, analytical reasoning, classification, directions, statement and argument and assumption, etc. சரிங்களா, சரி. இதுக்கும் நான் வந்து இந்த ஹை லெவல் ரீசனிங் சொல்லுவோம் இல்லையா, இதுக்கெல்லாம் நான் செப்பரேட்டாகவே வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு இந்த டாபிக்லாம் யாருமே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. சரியா, இதுக்கும் நான் வந்துட்டு உங்களுக்கு செப்பரேட்டாகவே வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கான ஷார்ட்கட் எப்படி அப்படிங்கிறதுக்கான வீடியோ செப்பரேட்டாகவே போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்க ஜென்ரல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிஎஸ்சி சிலபஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, லைஃப் சயின்ஸில். சரிங்களா, பயாலஜி தான் லைஃப் சயின்ஸ்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். எதுலன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரு, பர்சனாலிட்டிஸ், எக்கனாமிக், பாலிட்டி அண்ட் எனி அதர் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். சரியா, இதில் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியும் வருங்க, எல்லாமே வரும். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சரிங்களா, எல்லாமே உங்களுக்கு இதில் இன்க்ளூட் தான். சரிங்களா, சரி, ஓகேங்க. அடுத்து பாருங்க இதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சரியா, பிசிக்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். சரிங்களா, பிசிக்ஸும் சரி, கெமிஸ்ட்ரிக்கும் சரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஃபியூச்சரில் பயாலஜிக்கு நம்ம போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சரியா, நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் நம்ம எந்த அளவுக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா, சரி, ஓகேங்க. நீங்கள் அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம அடுத்த ஸ்லைட் பார்க்கலாங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். சரியா, ஒன்ஸ் சிபிடி முடிச்சிட்டோம் அப்படின்னா இது கூப்பிடுவாங்க. இதுக்கு 3 டைம்ஸாக வந்துட்டு வேகன்சியை பொறுத்து கூப்பிடுவாங்க. சரியா, அதாவது அந்த கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி என்ன இருக்கோ அதை பொறுத்து 3 டைம்ஸாக கூப்பிடுவாங்க. இதில் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷுட் பி ஏபிள் டு லிஃப்ட் அண்ட் கேரி 35 kg ஆஃப் வெயிட் ஃபார் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 100 meters in 2 minutes. சரியா, 35 கிலோ எடையை தூக்கிக்கிட்டு சரியா 100 மீட்டர் தூரம் 2 minutesல அவங்க கடக்கணும். சரிங்களா, இன் 1 chance வித்தவுட் புட்டிங் த வெயிட் டவுன். சரியா, அந்த வெயிட்டை கீழே போடாம இதை நடந்து போகணும் அவங்க. சரியா, கடக்கணும். சரிங்களா, அடுத்து பாருங்க should be able to run for a distance of 1000 meters. 1000 மீட்டர் ஓடணும். எவ்வளவு நேரத்தில் அப்படின்னா 4 minutes and 15 secondsல ஒரே சான்ஸ்ல. சரிங்களா, நிக்காம ஓடணும் 1000 மீட்டரை
4 minutes and 15 secondsல ஒரே சான்ஸ்ல நிக்காம ஓடணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா should be able to lift and carry 20 kgs of weight for a distance of 100 meter. இவங்களுக்கு 2 minutes in 1 chance. இவங்களுக்கு 35 kgs, இவங்களுக்கு 20 kgs கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரிங்க. அடுத்து பாருங்க, should be able to run for a distance of 1000 meter in 5 minutes 40 seconds. சரியா? 5 minutes 5 நிமிடங்கள் 40 நொடிகள்ல வந்து கடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரிங்க. இதுதான் வந்துட்டு பெட் அதாவது பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பற்றியான டீட்டெயில். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். அடுத்த ஸ்லைட் பாருங்க, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபார் த போஸ்ட். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, இந்த A2 A3 வந்துட்டு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். மற்றதுக்கெல்லாம் வந்துட்டு B1ம் C1ம் மினிமமாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? நீங்க போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்க. ஓகே, அவ்வளோதாங்க. சரிங்களா? நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளோ கட் ஆஃப் வரும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், சரிங்களா, அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக ஓவராலாக எல்லா டீட்டெயிலும் சேர்ந்து ஒரு வீடியோவாக போடுறேன். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாராச்சும் இதுக்கு எலிஜிபிளாக இருந்து அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு டீட்டெயில் வீடியோவும் போடலாம். சரிங்களா? ஓகேங்களா? நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளோட அருண் அகாடமி சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.